Hello students, welcome to 1 plus 1 channel. இன்னைக்கு நம்ம வீடியோல 7th standard chapter 1 term 2ல example 1.12 பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளத்துல பாத்தீங்கன்னா express the following as fractions அப்படினு கேட்டிருக்காங்க. அதாவது கொடுத்திருக்கிற ஸ்டேட்மெண்ட்டை நம்ம ஃப்ராக்ஷனா மாத்தி எழுத சொல்லிருக்காங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்கன்னு பார்க்கலாம். A capsule contains 0.85 milligram of மெடிசன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஒரு கேப்சூலில் வந்து 0.85 மில்லிகிராம் மெடிசன் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த கொஷினோட மீனிங் என்னென்னா, இந்த 0.85ங்கிறத மில்லிகிராம்ங்கிறத நம்ம ஃப்ராக்ஷனுக்கு மாற்றணும். இதுதான் இந்த கொஷினோட மீனிங். புரியுதுங்களா? அப்போது நம்ம 0.85 மில்லிகிராமை ஃப்ராக்ஷனுக்கு நம்ம மாற்ற போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃப்ராக்ஷன் எப்படி மாற்றணும்னா ஒன்றுமே ரொம்ப சிம்பிள் தான். நம்ம என்ன பண்ணோன்னா ஃபஸ்ட்டு இந்த டெசிமல் நம்பரை ரிமூவ் பண்ணிவிட்டு கொடுத்துருக்கிற நம்பரை அப்படியே எழுதிக்கோங்க. அப்போ என்ன வரும்? 0.85 அப்படின்னு வருமா? நம்பருக்கு முன்னாடி நம்ம 0 எப்பவுமே போட மாட்டோம். அதனால் இதை நம்ம வந்து 85 அப்படின்னு கூட நம்ம வச்சுக்கலாம். கரெக்டாக பை போட்டு டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 போடணும் இங்கே டினாமினேட்டரில். சரிங்களா? இப்போ டெசிமலுக்கு அப்புறம் ஒரு நம்பர்னால் ஒரு 0, அப்போ 10 போட்டால் போதும். இது வந்து 2 நம்பர் இருக்கிறதுனால 100 போடணும். இதுவே 3 நம்பர்னால் 1000 போடணும். 4 நம்பர்னால் 10,000. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இது வந்து ஷார்ட்டஸ்ட் வே. ஷார்ட் வேல இப்படி போடலாம் ஷார்ட்கட்டில். அதாவது மேலே உள்ள நம்பர் அப்படியே எழுதிட்டு பை டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0. எல்லா நம்பரையும் நான் எடுக்க சொல்லலை. டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்ஸ் இருக்குது அத்தனை 0. சப்போஸ் இங்கே 2 இருந்துச்சுன்னா இங்கே இந்த 2 அப்படியே போடணும். 285/100 தான் வரும். அந்த 2வையும் சேர்த்துக்கிட்டு 3 0 போடக்கூடாது. டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது அதுக்கு அத்தனை 0 தான் போடணும். மறுபடியும் நான் சொல்கிறேன், மிஸ்டேக் பண்ணிடாதீங்க. சரிங்களா? இது ஒன்று. இன்னொரு வேலை கூட இதை போடலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே சேம் தான். இப்போ டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ, இப்போ 0.85ங்கிற நம்பர் இருக்குல்ல, இது வந்து பை 1 இருக்குதுன்னு அர்த்தம் இல்லையா? இது அண்டர்ஸ்டுட். இப்போது டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0வால் மல்டிப்ளை அண்ட் டிவைட் பண்ணிக்கணும். அதாவது ஈக்குவல் ஃப்ராக்ஷன் கண்டுபிடிக்கணும். இப்போ இதால் இதை மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு 85 வரும். 1 × 100 100 அதே தான் வரும். புரியுதுங்களா? அதே தான் 85/100. இதெல்லாம் உங்களுக்கு புரியறதுக்காக தான் நான் சொன்னேன். சரிங்களா? இதை மட்டும் எழுதுனா போதும். ஓகே, ஒன்றுமே இல்லை. டெசிமல் ரிமூவ் பண்ணி அப்படியே எழுதிக்கோங்க. பை போட்டு டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்கோ அத்தனை 0 போட்டுக்கோங்க. ரொம்ப சிம்பிள். ஓகே, ஸோ கிளியராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட், இப்போ இதை இப்படியே விட்டுறக்கூடாது. நம்ம 85/100 இப்படியே விட்டுறக்கூடாது. ஏன்னா இது வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்ம். ஒரு ஃப்ராக்ஷன்னாலே எப்பவுமே நம்ம வந்து சிம்பிளஸ்ட் ஃபார்மில் தான் எழுதணும். அதாவது கேன்சலேஷன் பண்ணி ரெடியூஸ் பண்ணி தான் எழுதணும். ரெடியூஸ்டு ஃபார்ம் இல்லை சிம்பிளஸ்ட் ஃபார்ம்னு கூட நம்ம சொல்லலாம். இப்போ இந்த நம்பரை பார்த்தாலே தெரியுது நம்ம வந்து இது 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். கரெக்டாக? ஏன்னா 5ல் முடிஞ்சிருக்கு, இது 0ல் முடிஞ்சிருக்கு. நம்மளுக்கு டிவிசிபிலிட்டி ரூல்லாம் ஞாபகம் இருக்கு இல்லையா? எஸ். ஸோ இதை வந்து நம்ம 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம். எப்படி கேன்சல் பண்ண போகிறேன்னு பாருங்கள். உட்காந்து 5 டேபிளால் டிவைட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடாது. நம்ம 7th ஸ்டாண்டர்ட் வந்துட்டோம் இல்லையா? ஸோ டைரெக்டாக கேன்சல் பண்ணதை நம்ம கற்றுக்கணும். சரிங்களா? எப்படி கேன்சலேஷன் பண்ணணும், டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் எல்லாமே நான் வீடியோ தனியாக போட்டிருக்கேன். ப்ளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். ஓகே, இது பார்த்திங்கன்னா 8 வந்து 5 டேபிளில் வராது. ஆனால் அதுக்கு குறைவான நம்பர் பார்த்திங்கன்னா 5 1s are 5. 1s are கோஷன்ட்டை இங்கே போட்டுக்கணும். 5 1s are 5. அப்போ 8ல் 5 போச்சுன்னா மீதி 3 இருக்குது, 3. அந்த 3 இங்கே குட்டியே அப்படி போட்டுக்கோங்க. இது 35 ஆகிடுச்சு. இப்போ 35 வந்து 5 7s are 35. புரியுதுங்களா? அடுத்து இப்போ 100 பார்த்திங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். 100 வந்து எத்தனை டைம் வரும்? 20 டைம்ஸ் வரும் 5 டேபிளில். 10 எடுத்துக்கினா 5 2s are 10, பேலன்ஸே இல்லை, மீதி 0 அப்படியே போட்டாச்சு. இதுக்கப்புறம் இந்த 17/20 வந்து சேம் டேபிளில் எதுவும் கேன்சல் ஆகாது. ஏன்னா 17ங்கிறது ஒரு ப்ரைம் நம்பர். ப்ரைம் நம்பர்னு வந்துருச்சுன்னா அந்த டேபிளில் மட்டும்தான் இது கேன்சல் ஆகும். ஸோ 17 டேபிளையும் இது வராது. அதனால் 17/20 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ அ capsule holds 17/20 milligram ஆஃப் மெடிசன். ஸோ இந்த ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் நல்லா உங்களுக்கு கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். கொஷின் வந்து a juice container has 4.5 liters of mango juice. அதாவது ஒரு ஜூஸ் கண்டெய்னரில் வந்து இவ்வளோ லிட்டர்ஸ் ஆஃப் மேங்கோ ஜூஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த 4.5 லிட்டரை நம்மளுக்கு ஃப்ராக்ஷனுக்கு மாற்ற சொல்கிறாங்க. மாற்றிடலாமா? நான் இது 2 மெத்தடில் சொல்லித்தர போகிறேன். ஃபஸ்ட்டு உங்கள் புக் மெத்தட். உங்கள் புக்கில் என்ன மெத்தட் போட்டிருக்காங்களோ அது போட்டிருக்கேன். எப்படின்னு பாருங்கள்.
இது வந்து 4 அப்படியே தனியாக வச்சுக்கலாம். இதை இந்த டெசிமல் பார்ட்டை வந்து 5/10ன்னு எழுதலாமா? ஏன்னா இது 5 10s. கரெக்டாக இந்த 4 அப்படியே வச்சுட்டு, புரியுதா உங்களுக்கு? 5 10s, 5/10. அடுத்து என்னென்னா இதை கேன்சல் பண்ணலாம். 5 1s are 5 2s are. ஸோ நம்மளுக்கு என்ன வருதுன்னா 4 + 1/2. ஸோ இது நம்ம எப்படி மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக எழுதலாம்னா 4 1/2 liters of juice அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான். ஸோ ஜூஸ் கண்டெய்னர் ஹேஸ் 4 1/2, 4 1/2ன்னு அர்த்தம். 4 1/2 liter of mango juice. இது ஒரு மெத்தட். இந்த மெத்தடில் இந்த சம்ம கூட போடலாம். அதே மாதிரி தான் என்ன பண்ணலாம், ஹோல் நம்பர் பார்ட்டு 0+ன்னு எழுதிக்கணும். 0 + 85/100. அதே தான். 0ங்கிறதுனால நம்ம அதை பெருசாக எடுத்துக்கிறது இல்லை, அதனால் அப்படியே விட்டாச்சு அதை. சரிங்களா? இங்கே நம்பருங்கிறதுனால அது அப்படியே கேரி அவுட் ஆகிட்டுருக்கு. இங்கே ஏன் 10 வருதுன்னு தெரியுதா? ஏன்னா டெசிமலுக்கு அப்புறம் இது வந்து டென்ஸ் பிளேஸ். கரெக்டாக? ஓகே. இப்போ இதை வந்து இந்த மெத்தடில் நம்ம எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். நான் எப்படி சொல்லி கொடுத்தேன்? ஒரு டெசிமலை ஃப்ராக்ஷனாக மாற்றணுன்னா இந்த நம்பரை அப்படியே டெசிமல் ரிமூவ் பண்ணி எழுதிக்கோங்க. 45 பை டெசிமலுக்கு அப்புறம் எத்தனை நம்பர் இருக்குது? அத்தனை 0, 10. 45/10. புரியுதுங்களா? இப்போ இதை 5 டேபிளில் கேன்சல் பண்ணலாம் நம்ம, இல்லையா? ஸோ 5 9s are 45, 5 2s are 10. ஸோ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு? 9/2 அப்படின்னு வந்திருக்கு. இது எப்படியே விட்டுற முடியாது. ஏன்னா இந்த சம்மில் வந்தது இது வந்து ப்ராப்பர் ஃப்ராக்ஷன். ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக சின்ன நம்பர் மேலே பெரிய நம்பர் கீழே. ஆனால் இது வந்து இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷன், அதாவது பெரிய நம்பர் மேலே சின்ன நம்பர் கீழே. அப்போது இதை வந்து நம்ம மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனாக மாற்ற முடியும். எப்படி மாற்றணும் ஞாபகம் இருக்கா? 2 4s are 8, balance 1. ஸோ கோஷன்ட் ரிமைண்டர் பை டிவைசர்னு எழுதுவோமா? ஸோ கோஷன்ட் வந்து 4, ரிமைண்டர் வந்து 1 பை டிவைசர் வந்து 2. அவ்வளோதான். இது மாதிரி கூட போடலாம். இது ரெண்டு மெத்தடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ போட்டுக்கோங்க. ஸோ 4 1/2 liter of juice. So a juice container has 4 1/2 liter of mango juice. ஸோ இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். Thank you so much for watching students. Bye bye.